அனைவருக்கும் வணக்கம். இன்னைய தேதியில பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெயில், ஜெயில், அநீதி உட்பட பல திரைப்படங்களை இயக்கிய டைரக்டர் வசந்தபாலன் அவருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் அவரோட பிறந்த நாள்ங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்தியாவில் இளைஞர்கள் தினம் நாம கொண்டாடிட்டு இருக்கோம். இன்றைய தேதியான ஜனவரி 12ஆம் தேதி மொத்தமாக 23 படங்கள் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்குது. அதில் 1938ஆம் ஆண்டு வெளியான தெனாலிராமன் தான் முதல் திரைப்படம். தெனாலிராமன் உடனே வடிவேலு நடித்ததோ இல்லை அதுக்கு முன்னாடி சிவாஜி நடித்ததோன்னு நினச்சிக்காதீங்க. இதை அந்த 2 படங்களுக்குமே முன்னோடியாக எடுக்கப்பட்ட படம். பழைய நடிகர்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சவரான எஸ்.வி. ரங்காராவ் அவர்கள் நடித்த பக்த பிரகலாதா அப்படிங்கிற படமும் இன்னைய தேதியில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அவர் அந்த முரட்டுத்தனமான இரண்யகசிபு கேரக்டருக்கு அவ்வளவு சூப்பராக ஆப்டா அடாப்ட் ஆகிருப்பார். நான் அதை ரொம்ப நாளுக்கு முன்னாடி டிவியில் பார்த்தேன். அவர் ஒரு குணச்சித்திர நடிகராகவும் நம்ம நல்லபடியாக பார்க்கலாம். அதே மாதிரி வில்லனாக இருந்தாலும் அவ்வளோ கொடூரத்தை காட்டுவார். காமெடி பண்ணுறதுனா கூட ரொம்ப ஜோவியலாக அவரோட முகம் இருக்கும். ஒவ்வொரு ஃபீலிங்க்கு தகுந்த மாதிரியுமே அவரோட நடிப்பு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படம் அவரோட நடிப்பில் ஒரு மிக முக்கியமான படம். அதே மாதிரி மணிவண்ணன் டைரக்ட் பண்ண குவா குவா வாத்துகள், நடித்த குரோதம், அந்த மாதிரி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னைய தேதியில விஜயோட படங்கள் நிறைய ரிலீஸ் ஆயிருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா நண்பன், போக்கிரி, வில்லு, பைரவா, இந்த மாதிரி நிறைய படங்கள். அதுல வில்லு படத்தோட எனக்கு ரொம்ப பெரிய கனெக்ட் இருக்குது. என்னன்னா அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப நான் இங்க இல்ல, அமெரிக்கால இருந்தேன். அங்க அந்த படத்தை பாக்குறப்ப இந்த படத்தை இவ்வளவு தூரம் இவ்வளவு செலவு பண்ணி பார்த்தோமா அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஃபீலிங் ஆயிடுச்சு. ஏன்னா நான் பார்த்த விஜய் படங்கள்லயே ரொம்ப 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 மொக்கையான படம் அதுதான். இன்னைக்கும் கூட 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடித்த அயலான், அருண் விஜய் நடித்த மிஷன் அண்ட் தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர். இந்த 3 படங்களை பற்றியும் வரும் நாட்களில் நான் ரிவ்யூ போடுறேன். அதையும் பார்த்து மகிழுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.